இது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவுகளை அடுத்தடுத்து பிறப்பித்திருக்கிறது. இது பாலியல் கொடுமை வழக்கில் மிக முக்கியமான உத்தரவாக நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. முதலில் அந்த பாலியல் கொடுமை தொடர்பான எஃப்ஐஆர் வெளியில் லீக் ஆனது கசிந்தது தொடர்பான பிரச்சனைக்கு கடும் கண்டனத்தை அதிருப்தி தெரிவித்துள்ள நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியனும் லட்சுமி நாராயணனும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர், மாணவியின் குடும்பத்தினர் கடுமையான மன உளைச்சல் மற்றும் அந்த மாணவியின் எதிர்கால வாழ்வு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதால் 25 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை அந்த குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. பாலியல் கொடுமை வழக்கில் ஒரு மாணவியின் புகாருக்கு உயர் நீதிமன்றத்தில் 25 லட்சம் ரூபாய் வரை அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பது இதுதான் முதன்முறையாக கருதப்படுகிறது. பாலியல் கொடுமை வழக்கு வரலாற்றிலும் நீதிமன்ற பாலியல் கொடுமை வழக்கு விசாரணையிலும் இந்த உத்தரவு மிக முக்கியமான உத்தரவாக கருதப்படுகிறது. இதற்கு பிறகு பாலியல் கொடுமை வழக்கில் பல்வேறு உத்தரவுகள் இதை ஒற்றி பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு மிக முக்கியமான உத்தரவு, பாதிக்கப்பட்ட அந்த மாணவி துணிச்சலாக காவல்துறையினரிடம் ஒரு கட்டத்திற்கு மேல் நெருக்கடியை தாழ இயலாமல் புகார் அளித்தது பாராட்டுக்கு உரியது என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன், லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இரண்டாவது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. மூன்றாவது மிக முக்கியமான உத்தரவாக அந்த மாணவிக்கான படிப்புக்கான கல்வி கட்டணம் அனைத்தையும் ரத்து செய்வதாகவும் அறிவித்திருக்கிறது. இதன் மூலமாக அந்த கல்வி கட்டணத்தை அரசே ஏற்க வேண்டும் என்ற உத்தரவையும் நீதிபதிகள் இந்த பாலியல் கொடுமை வழக்கில் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நான்காவதாக, இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டிருக்கிறது என்பதால் விசாரணை அதிகாரியாக சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை குழு அண்ணா நகர் துணை ஆணையர் சினேகப்பிரியா தலைமையிலும், ஆவடி துணை ஆணையர் ஜமால் மற்றும் சேலம் காவல்துறை துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் அடங்கிய சிறப்பு விசாரணை குழு இது போன்ற இந்த விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. மற்றொன்று, இது எதிர்காலத்தில் இது போன்ற வழக்குகளில் எஃப்ஐஆர் வெளியாவதை தடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய உத்தரவு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் இந்த பாலியல் கொடுமை வழக்கில் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு பெண் பாலியல் கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு மிரட்டப்பட்ட வழக்கில் பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டதை தாமாகவே முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து அதை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன், லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு மிக முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அடுத்தடுத்து பல்வேறு உத்தரவுகள் இதில் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. முதலில் துணிச்சலாக புகார் கொடுத்த மாணவிக்கு பாராட்டு, எஃப்ஐஆர் வெளியிட்டதற்காக மாணவியின் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சலுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு, அதன் பின்னர் மாணவியின் கல்வி கட்டணம் ரத்து, அதன் பின்னர் சினேகப்பிரியா காவல்துறை துணை ஆணையர் சினேகப்பிரியா தலைமையில் விசாரணை குழு, எதிர்காலத்தில் இது போன்ற எஃப்ஐஆர் கசியாமல் இருப்பதற்கு காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது. மேலும் விசாரணை அதிகாரி கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கு தொடர்பான பல்வேறு விவரங்கள் அது தாமதமாகவோ அல்லது முன்னுக்கு பின் முரணாகவோ இருந்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புகள் மற்றும் உத்தரவுகள் மூலமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக கருதப்பட்டு இந்த வழக்கு விசாரணையை முடித்து வைக்குமாறு இந்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் லட்சுமி நாராயணா ஆகியோர் அடங்கிய அமர்வு பல்வேறு உத்தரவுகளை இந்த வழக்கில் பிறப்பித்து வழக்கை முடித்து வைத்திருக்கிறது.